இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, பிடிக்காத விஷயம் கஷ்டப்படுறது. கஷ்டப்படுறது பிடிக்காது, மகிழ்ச்சியாகத்தான் பிடிக்கும். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஏசப்பா சொல்றார், என் பிள்ளைகளே, என் மக்களே, துன்பம் உங்களை வந்தே சேரும். ஏனென்றால் உங்களை துன்புறுத்துவதற்கு முன்பாகவே என்ன துன்புறுத்துறாங்க, என்ன கஷ்டப்படுத்துறாங்க. துன்பம் உங்களை வந்தே சேரும். எனவே நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அலர்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். சகோதரர்களே, இயேசுவுடைய வார்த்தை இது. துன்பத்தினால் தான் ஒருவன் இறை ஆட்சியை அனுபவிக்க அடைய முடியும். பாவத்திற்கான பாதை அகலமானது, ஈஸியா போயிடலாம். மீட்புக்கான பாதை, இறையாட்சிக்கான பாதை, ஆண்டவருடைய பாதைக்கான அந்த வழி மிக குறுகலானது. கஷ்டப்பட்டுதான் போகணும். அதான் அப்ப சொல்ல பாருங்க, அப்போ இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். அந்த பாதை இடுக்கமாக தான் இருக்கும், கஷ்டப்பட்டு தான் போகணும், நுழைஞ்சு உடம்பு அழைச்சி தான் உள்ளே போகணும். அப்படி நீ இந்த வாழ்க்கையிலிருந்து அந்தாண்டு இருக்கின்ற இறையாட்சிக்கு கடந்து செல்லணும்னா அந்த சின்ன பாதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளைஞ்சு நுழைஞ்சு நீ போயிட்டு வச்சுக்கோமே, ஆண்டவரை காணலாம். ஆனால் கஷ்டமே வேண்டாம், எப்போதும் ஜாலியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக என்று ஆசைப்பட்டால் நாம் கடவுளுடைய அரசை, கடவுளை கரம் பற்ற முடியாது. இன்றைய வாசகங்கள் தான். இருந்தும் அந்த துன்ப வாழ்க்கையிலே அந்த இடுக்கமான வாயில் நுழையும் போது நமக்கு கிட்ட கஷ்டம் வருது பார்த்தீங்களா, அதை கடவுள் கண்டும் காணாமல் இருந்துடுவாரா? கிடையாது. கடவுளுடைய பாதையிலே எவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து பயணித்து கொண்டிருக்கிறானோ எல்லோருக்கும் ஆண்டவர் கூடயே வருவார். முதல் வாசகம் அற்புதமான வாசகம். திருத்துவ பணியில பவுலுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில அவருக்கும் பவுலுக்கும் பவுலுடைய குழுவினருக்கும் ஆண்டவர் எப்படி வழிகாட்டுறாரு பாருங்க. பவுல் இங்க போய் நற்செய்தி சொல்லு. சரிங்க ஆண்டவரே, போறார். பவுல் போறார், ஆண்டவரை அறிவிக்கிறாரு. திரும்பவும் என்ன பண்றாரு, ஆண்டவர் வராரு, எப்ப பவுல் இங்க போகாத, இந்த பக்கம் போ, அங்க போறாரு. ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது ஒரு இல்லையா, பிள்ளை கஷ்டப்படலாம், ஆண்டவருக்கு தெரியுது. பவுல் இங்கே போகாதே, இங்கே போ. பவுல் தூங்கிட்டு இருக்க அங்க கனவுல வராரு பாருங்க. பார்ப்போம், மாசிதோனியாவுக்கு ஒருத்தர் வந்த மறை மாதிரி எங்க ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட காட்சிப்படுத்துகிறார் கடவுள். பவுல் மாசிதோனியா போறாரு. சொல்களே, கடவுளை நோக்கி யார் பயணிக்கிறார்களோ, கடவுளின் பாதைகள் யார் பயணித்து அவரோடு செல்கிறார்களோ அவருக்கு கடவுள் கூட இருந்து வழிநடத்துவார். திருப்பாடல் 121, நம்மை காக்கும் கடவுள் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. கடவுள் உனக்கு முன்னையும் செல்றாரு, பின்னையும் செல்றாரு, வடப்புறம் இருக்காரு, இழப்புறம் இருக்காரு. சரிங்களா? பகலிலே சூரியன் உன்னை தாக்காது, இரவிலே நிலா உனக்கு காயப்படுத்தாது. கடவுள் எல்லா நேரத்திலும் நம்ம கூடவே இருக்கிறார். திருப்பாடல் 121 வாசிச்சு பாருங்க. நம்மை பாதுகாக்கும் கடவுள், தலைப்பே அதான், நம்மை காக்கும் கடவுள் தலைப்பே தான். சொல்களே, துன்பம் வாழ்க்கையிலே வரும், கஷ்டம் வாழ்க்கையில வரும். ஆனால் துன்பத்துக்கு நம்ம விலகி ஓடாமல் இருந்தால் கடவுள் நம்மை கைப்பிடித்து கூட்டிட்டு போவார். என்றால் அவரோட பாதையில் நம்ம பயணிக்கவே. சகோதரர்களே, நம் துன்பத்தை கண்டு விலகி ஓடாமல் ஆண்டவரோடு பயணிப்போம், அவருடைய ஆசிரியை நிறைவாக பெறுவோம். சந்திப்போம்.